இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க. நீங்கள் பேசணும். அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படி நில்லு, இப்படி நில்லு, அங்கே போ, இங்கே போ, என்னை மனுஷனாவே மதிக்கலை ஒருத்தரும். நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, என்ன பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. இந்த கூட்டத்தில் ஒரு கிழவி வந்து என்கிட்ட என்னைய முதுகுல தட்டி, அந்த ரூமுக்குள்ள போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படி சொல்லுது. மணமகன் அற சும்மா தான் கிடக்குது, நீ அங்கே போய் பேசு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிற பையன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து வச்சு நான் பேச மாட்டேனா? நல்லா கேட்குறீங்க. 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் சொன்னாருங்க, பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணுமா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்டோர் மகிழுமாறும். கேளார்னா கேட்காதவங்க மட்டும் இல்லையா, பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கான். பகைவர் கூட நல்லா பேசுகிறான் போட்டுக்கையா, போய் கேட்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சு அமையணும். வேட்பமொழிவதாம் சொல். பேச்சு கட்டி போடணும். கேட்டுக்கிட்டு கால ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாக கடலில் நோக்கி ஓடி இருக்கான். அந்நேரம் பார்த்து இப்படி ஒரு பேச்சை கேட்டான். யூடியூர் அடிச்சு வந்து உட்காந்துட்டான். அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கும் அவர் காலை தொட்டு கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன். உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவ்வளவு நல்லா பேசுறனா, உன் தற்கொலையை தடுத்துட்டா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏண்டா சாணு அப்படின்னா. நீ பேசியே கொள்ற, நீ இருக்க நான் சாப்பிடா. பேச்சு எப்படி இருக்கணுங்க? திருநெல்வேலியில் தேர் வீதியில், வடக்கராறு வீதியில் பேசுகிறோம். பட்டிமன்றம் முடிகிறப்ப நைட்டு 1:30 எல்லோரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ஒரு 85 வயசு பெரியவருங்க ஒரு மஞ்சப்பை கிட்ட கையில் வச்சுருக்காரு. என்கிட்ட வந்து டா இப்படி வீசி காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. என்னைய போய் 1:30 மணி, எந்த கடை திறந்திருக்கும்? நான் வேற தெரு வழியாக போயிருக்கலாம். நான் அவர் என்னை திட்டுறாரு வையிறாருன்னு நினச்சேங்க. அவர் சொல்கிறாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாருங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இப்போ இந்த வருஷம் போய் கோயிலுக்குள்ளே பேசுகிறோம். நின்ற சிறு நெடுமால ரங்கம்னு அங்கே இருக்கு, பாண்டியனுடைய பேரில். அதில் நான் பேசுகிறப்ப 3 வருஷத்துக்கு முதல்ல இங்கே பேச வந்தோம். அப்படி பேச வந்தப்போ நான் பேசுகிறப்போ ஒரு பெரியவர் மஞ்ச பையை வச்சுப்படி ஆட்டிட்டு என்னை வஞ்சிட்டு போனாருன்னு சொன்னேன்ல. கூட்டத்திலிருந்து அந்த ஆள் எந்திரிச்சார். நான் அது அப்படிங்கிறாரு. அதே பையி 88 வயசு. தமிழ் கேட்கணும்னு நினச்சா பேசுனா 100 வயசு இல்லைங்க, கேட்டால் 100 வயசு. அதுதான் சிறப்பு. இதெல்லாம் நேருக்கு நேர் நடந்தது. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. என் இனிய நண்பர், என்னுடைய குரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, எது நகைச்சுவைன்னு கேட்டால் மல்லாக்கப்படுத்திட்டு யோசிக்கிறதுக்கு பேர் நகைச்சுவை இல்லைங்க, த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிப்பார். உண்மைக்கு மிக அருகில் இருப்பது தான் நகைச்சுவைக்கு களம். அதுதான் சிறப்பு. ரொம்ப அருமையாக கேட்டீங்க. எல்லாருக்கும் பாராட்ட சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். தமிழுக்கு எப்பவும் பெருமை. அது சங்க காலத்திலும் தான், தமிழ் சமகாலத்திலும் தான்,
என்று கூறி விடைபெறுகிறேன் சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டாள பாவி. இதை 7:30க்கே சொல்லிருந்தேன்னா நான் போய் சீரியலை பார்த்துருப்பேனா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. நான் வீட்டில் பேசாமல் இருந்திருப்பேன்ல. இதை சொல்லவா இந்த பாடு? இதில் இத்தனை காப்பி வேற குடிக்கிறீங்க நீங்கள். அப்படி சொல்லுங்க. 2 தலைப்பு கொடுத்ததே எதுக்குன்னா தமிழோட முழு பரிமாணத்தை சொல்லத்தான், வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, சங்க காலத்தில் தமிழுக்கு எப்படி பெருமை நமக்கு தெரியுங்க. இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ்வைட்ட அதியமான், தகடூரை ஆண்ட அதியமான். தகடூர் எங்கே இருக்கு? தர்மபுரி. சத்தப்படக்கூடாது, பிரசமுக்கர். தர்மபுரி. அந்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தோடனே அந்த அம்மா சாப்பிட்டுட்டு, உலகத்திலேயே இப்படி ஒரு இனிமையான கனியை நான் சாப்பிட்டதில்லையே மன்னவனே, இதன் பெருமை என்னன்னு கேட்டாங்க. இதை உண்டால் நீண்ட நாள் வாழலாம், சாகாமல் சொல்ல முடியாது. அப்படின்னா 2 பேர் இருக்கணும்ல. நீண்ட நாள் வாழலாம். உடனே அவ்வையார் கேட்டாங்க, அப்படின்னா நீ சாப்பிட்ருக்க வேண்டியதானாப்பா? நீ சாப்பிட்ருந்தா இந்த மக்களுக்கு நன்மை இல்லையா? அவன் சொன்னா, நான் சாப்பிட்டா நாடு தான் வாழும், நீ சாப்பிட்டா தமிழ் வாழுமே, அதனால் நான் உனக்கு கொடுத்தேன். உடனே அந்த அம்மா அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ சிவபெருமானை போல வாழ்வாயாக. ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு மட்டும்தான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவனை எப்படின்னா பிறவா யாக்கை பெரியோன் கோயில்ங்கிறாங்க சிலப்பதிகாரத்தில். திருமால் அவதாரங்கள் தோறும் பூமிக்கு வந்துட்டு போவார். சிவபெருமான் எப்போ இருப்பார்? நீ எப்போ இருக்கணும்? யாரை போல? உலகம் வாழ்வதற்காக விஷத்தை எடுத்து தான் உண்டு உலகை காத்தானே சிவபெருமான். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை. நல்ல உண்மைங்க. அந்த நெல்லிக்கனியால் ஒரு பாட்டு கிடைச்சது. பாட்டால் அதியமான் இன்றும் வாழ்கிறார். அதான் சிறப்பு. அந்த நெல்லிக்கனியெல்லாம் அந்த அம்மா அதிக நாள் வாழ்ந்து சொல்லியாங்க. ஆனால் அந்த பாட்டால் அதியமான் இன்றும் வாழ்கிறார். அப்போ மன்னர்கள் புலவர்களுக்கு தந்த மரியாதை அப்படிப்பட்ட மரியாதை. எங்கே போய் தேடுறதை யோசிச்சு பாருங்க. இரவு நேரத்தில் யானைகள் நிற்கிது, மழை தூறுது. நேற்று போர்க்களத்தில் சண்டை முடிஞ்சிருக்கு. அந்த அடிபட்ட உடல்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடிபட்ட வீரர்களை போய் பார்க்கறதுக்கு மன்னன் பாசறையிலிருந்து கிளம்புறான். முன்னாடி ஒருத்தர் தீப்பந்தம் பிடிச்சி போகிறான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலில் வேப்பலையை வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு போகிறான். 2 பேருடைய தோளில் கை போட்டுக்கிட்டு மன்னன் நடந்து போகிறாங்க. நெடுநல் வாடை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழில். நெடுநல் வாடை, வேம்புதலையாத்த நோண்டால் எக்கம். இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டு புறப்பாட்டு போயிட்டாங்க. ஏன்னா பேர் சொல்லிட்டா அது புறப்பாட்டு, பேர் சொல்லப்படாது. அவனும் அவளும், தலைவனும் தலை. என்ன ஒரு அழகுங்க நம்மகிட்ட மரபு. இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார்னு சொல்லிட்டா அவங்க காதல் வெளியே தெரிஞ்சு போகும். தெரியக்கூடாது. தலைவன் வந்தான், தலைவியை பார்த்தான். தலைவி வந்தாள், தலைவனை பார்த்தான். யாருன்னே தெரியாது. உலகத்திலேயே இப்படி ஒரு நாகரிகம் கிடையாதுங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே கிடையாது. சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முதலில் ராமானுஜம் என்கின்ற ஆங்கில பேராசிரியர், எங்கள் தியாகராசர் கல்லூரியில் இருந்தவர். கடைசி காலத்தில் அமெரிக்காவில் தான் அவருடைய அந்த வாழ்க்கை முடிந்தது. அவர் மொழிபெயர்த்து கொடுக்குறாரு.
சங்க இலக்கியத்தை படிக்கிறவன் அமெரிக்கக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஆங்கிலத்தில் படித்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. இப்படி ஒரு உயர்வு, இப்படி ஒரு அருமை இங்கே உண்டா பாருங்க. அவன் போர்க்களத்தில் அந்த நேரத்தில் அவன் தூங்கலாம்ல, நாளைய போருக்காக யோசிக்கிறான். அவன் வெளியே கிளம்புறப்ப பாவை விளக்கில் பருவு திரி, பெரிய திரி போட்டிருக்கு. அந்த திரி எண்ணெயில் முங்கி அப்படி சுடர் விடுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு நோக்கி சாஞ்சி எரியுதான். ஏன்னா தெற்கு நோக்கி காற்று அடிக்குதான். தெற்கிருந்து வந்தா தென்றல், வடக்கிருந்து வந்தா வாடை, மேற்கிருந்து வந்தா கோடை, கிழக்கிருந்து வந்தா கொண்டல். காத்துக்கு பேர் வச்சவன் தமிழங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடைக்காத்து ஒரு மாதிரியா வீசுதில்ல, வடக்கிருந்து வீசுன்னு அர்த்தம். அதை பூரா மாற்றிவிட்டோம், ஃபேனு ஏசி தூசின்னு இருக்கோம் நம்ம. அப்போ அந்த காற்றுக்கு ஏற்றபடியாக அந்த விளக்கினுடைய திரி அப்படி ஆடுதான். கண்ணுக்கு எதிராக படம் போடுவது போல. பொன்னியின் செல்வன் வந்த பிறகு தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது, அன்னைக்கு இருந்துச்சு. அதே போல் போர்க்களத்தில் ஒரு மன்னன் தோத்துட்டாங்க, சிறைக்கு விட்டு போயிட்டாங்க. தண்ணித்தாக எடுத்திருக்கு. அந்த வாயில் காப்போன்ட்ட கேட்டான், கொஞ்சம் தண்ணி வேணும். அவன் கொஞ்சம் கேவலமாக பேசிட்டான். தோற்று போனவனுக்கு தண்ணியில் வேணுமான்ட்டான். இந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? சே, இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்துருச்சே, இந்த தண்ணியை குடித்து நான் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த தண்ணீரை அருந்தாமலே என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். அப்படிப்பட்ட மன்னன் சேரன். அவன் ஒரு பாட்டு வேற எழுதி வச்சுட்டு போனாங்க. எங்க பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? குழந்தை பிறந்து இறந்தாலும், இறந்தே பிறந்தாலும் அதனுடைய நெஞ்சை கிழிச்சு அது போர்க்களத்தில் இறந்ததை போல காட்டி புதைக்கின்ற வம்சத்திலே வந்தவர்கள் நாங்கள். குளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளன்றன்று வாளில் தப்பார். அப்படிப்பட்ட குளத்தில் வந்த எனக்கு நீ தண்ணி தர மாட்டேன், நீ இழிவா பேசுவதான்னு சொல்லிட்டு அந்த சேரமன்னன் மறைஞ்சு போனாங்க. அதுக்குள்ள அவன் விடுதலைக்காக மன்னன்கிட்ட பாடி, உனக்கு என்ன பொருள் வேணும்னு அவனை கைது பண்ண மன்னனை கைது பண்ண அந்த மன்னன் கேட்டான். இந்த புலவை என்ன கேட்டான் தெரியுமா? எனக்கு வீடு வேணும், நிலம் வேணும்னு கேட்கலங்க. எங்க மன்னனை நீ அடைச்சி வச்சிருக்க, விடுதலைக்கு அந்த அனுமதி வேணும். அப்படியா, சரி, உங்க மன்னனை விடுதலை பண்றேன். அதை வாங்கிட்டு இந்த புலவர் ஓடுறாருங்க. அதுக்குள்ள அந்த மன்னன் இறந்து போனாங்க. மானங்காத்த மன்னன். இந்த இதெல்லாம் நாடகமா போடணுங்க. அந்த நூல் தான் களவழி 40. கார் 40, களவழி 40 சொன்னாங்கல்ல, 40 பாட்டு தான். வீரத்துக்கு ஒரு பெருமை, காதலுக்கு ஒரு அருமை, இல்வாழ்க்கைக்கு ஒரு அருமை. எப்படி வாழணும் மணமக்கள். நாங்கள் இப்போ கல்யாண வீட்டில் போய் எப்படி பேசுகிறோம்? ரொம்ப நேரம் பேசுகிறோம், குப்புறப்படுத்துருவாங்க. சில பேர் நடுங்கிடுவான். பந்தி முடிஞ்சிருக்கும், ஜிலேபி தீர்ந்துருக்கும், போச்சு சிக்கனை தின்றுப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். ஸ்பீடாக பேசி வேகமாக முடிக்கணும். காட்டுக்குள்ள யானை, ஆண் யானை பெண் யானை 2 வருதுங்களே. தண்ணி கிடைக்கல. இப்போ கூட வருது பார்த்தீங்களா? வருது. ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. யானை தண்ணி குடிக்கிறதுனா இந்த இதில் குடித்தா குடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். குடிக்க முடியாது. பெரிய ஒரு கிடங்குல தண்ணி கிடக்குது. இப்போ ஆண் யானை பெண் யானை 2 துதிக்கையை வைக்குது. ஆண் யானை குடிக்கிற மாதிரி நடிக்குது. ஏன்னா குடிச்சா அது குடிக்க வேண்டியது குறைஞ்சு போயிருமே. ஏன் தெரியுமா? அந்த பெண் யானை இதனுடைய இணை மட்டும் இல்லைங்க, அது ஒரு குட்டியும் சுமந்துக்கிட்டு இருக்கு. வயிற்று பிள்ளைக்காரின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதனால அது குடிக்கட்டும்ங்கிறதுக்காக துதிக்கையை வச்சுக்கிட்டு குடிக்காம அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு புலவன் பார்த்து சொல்றான், டேய், உன் வாழ்க்கையில்
அந்த யானையிட்டிருந்து ஒரு பாடம் படிதா. பிடி ஊட்டி பின்னுண்ணும் களிறு. களிறுன்னா ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. அது அதை குடிக்குமாறு செய்துவிட்டு இது என்ன செய்து பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்து தாகத்தை அடக்கி கொண்டு தன் இணையை வாழ வைக்கிறது. மக்களே, நீங்கள் மிருகங்கள்னு கேவலமா பேசாதீங்க, அதனிடமிருந்து பாடம் படியுங்கள். சொன்னவன் தமிழன், அதான் உண்மை. இதெல்லாம் பாடத்தில் வைக்கணுங்க. யார் படிக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளை எப்படியாவது படித்தா அமெரிக்காவுக்கு போகணும். போய் இந்த +2 படிக்கிற வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். உங்கள் பையன் எங்கேன்னு ஒரு வீட்டில் கேட்டேன், கல்யாணத்தில் பையன் வரலையான்னு கேட்டேன். +2 படிக்கிறான், எங்கேயும் வரமாட்டான், யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், நீ கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், என் பாட்டுக்கு போயிடுவான். இதுக்கு பேர் வாழ்க்கையா? இதுக்கு பேர் குடும்பமா? நம்ம பிள்ளைகள் நம்மோடு இருப்பார், போகட்டும், எங்கே வேணாலும் போகட்டும். எங்கே போனாலும் தாய் தந்தை குடும்பம் என்கின்ற அந்த உறவு அந்து போகாமல் வாழணுங்க. அதுதான் உண்மை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விடம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. கண்ணாசம் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சரி இருக்கட்டும். இங்கே யானையை பார்த்தோம், வீரனை பார்த்தோம். போர்க்களத்தில் ஒருத்தன் யானையோடு சண்டை போட்டாங்க. கையில் இருந்த கத்தியில் துதிக்கையை வெட்டிவிட்டான். யானை துடிக்குது. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு இருந்த ஒரு கையை வெட்டிவிட்டோம், நம்ம 2 கையில சண்டை போட்டால் கேவலம் சொல்லி தன் கையை தானே வெட்டிட்டு யானையோட சண்டை போட்டாங்க. இவன் தான் மனுஷன். சண்டை பெருசான்னு கேட்கக்கூடாது. சண்டை எல்லா காலத்துலேயும் உண்டு. வீட்டில் சண்டை இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். யார் வீட்டில் சண்டை இல்லை? வெளியே சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். ஆமாம். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உடனே அங்கே கூட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவாளுங்க. நான் எங்கே போவேன்? அந்த பாபாருக்கு விட மாட்டேங்குது. நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, எப்படி இந்த அம்மா சண்டை விடவே மாட்டேங்குதுங்க. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? அதுக்கு அவன் நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷன் முதுகில் செல்லமாக ஒரு அடி, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது எதுக்கு வேணுமா? சரி, சங்க இலக்கியத்தில் வீரம், மானம், காதல், கற்பு, எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்கிறோம். 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கு நூல்களுமாக நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவை அவைதான். திருக்குறளுக்கு இணையாக ஒரு நூல் வருமா சொல்லுங்க பார்ப்போம். எல்லீஸ்னு ஒரு மேயர் சென்னையில் இருந்தாங்க. எல்லீஸ் அந்த துரை, அவனுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறளை கொடுத்தாங்க. அவன் படிச்சுட்டு திருவள்ளுவர் உருவம் பொறித்த ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. முதல்ல திருவள்ளுவர் உருவம் பொறித்த தங்க நாணயம் வெளியிட்டவன் எல்லீஸ் துரை. மெட்ராஸ் போயிருப்ப உங்களுக்கு தெரியும், 7 கிணறுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த 7 கிணறு ஏன் தோண்டப்பட்டதுன்னா, அப்போது வந்த தண்ணீர் பஞ்சத்தின் காரணமா இந்த எல்லீஸ் துரை அந்த 7 கிணறுகளை தோண்டியதோடு மட்டுமில்லை, அந்த 7 கிணறுல
ஒவ்வொரு கிணத்தோட சுவத்திலையும் வான் சிறப்பு அதிகாரம் 10 பதிஞ்சு வச்சாங்க. இன்னைக்கும் பெரியபாளையத்தம்மன் கோயில் அந்த கிணத்து மேட்டில் அந்த அந்த திருக்குறள் இருக்குதுங்க. மொழிபெயர்க்கப்படுறப்ப அதனுடைய பெருமை அறியப்படுது. திருக்குறளுடைய சிறப்பு எந்த காலத்துக்கும் பொருந்தி வரும். கேட்குற ஆளுகள் அப்படியே மிரட்டும். எந்த மனுஷனுக்கு அது பொருந்தும். திருவள்ளுவர் அப்படி சொல்லுவார். 100க்கும் மேற்பட்டவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ஒரே ஒரு பெண்மணி அதற்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறள் தீப அலங்காரம்னு அந்த நூலுக்கு பேர். மருங்காபுரி இளவரசி அவங்க எழுதினவங்க. இப்போ அமெரிக்காவில் வாழக்கூடிய கவிஞர் சித்ரா என்பவர் தமிழ்காரி என்ற பெயரோட அவர்கள் திருக்குறளுக்கு உரையவே கவிதையாக எழுதியிருக்காங்க. அந்த புத்தக வெளியீட்டுக்கு நான் போயிருந்தேன். இன்னைக்கு அது இருக்கட்டும். சங்க இலக்கியத்தில் இயற்கை இருக்குது, வானவியல் இருக்குது, உறவு இருக்குது, அன்பு இருக்குது. புலவர்கள் மதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் தரப்பட்டது. அந்த இலக்கியங்கள் அமர இலக்கியங்கள் என்று பாராட்டப்படுகின்றன. சங்க காலத்தில் புலவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். வறுமை இருந்தாலும் அதையும் தாண்டி பெருமை இருந்தது சங்ககால புலவர்களிடையே. சங்ககால புலவர்களிடத்திலே வீரம் இருந்தது, கோபம் இருந்தது, மக்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்ற நன்மை இருந்தது. 2 அரசன் சண்டை போடுறான். அந்த 2 பேரையும் போய் தடுத்து நிறுத்தி ஒரு புலவன் என்ன செய்யறான்? 2 பேரும் சோழண்டா, தோக்க போறது சோழண்டா, 2 பேர் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. ஒரு வீர் தோற்பினும் தோற்பது நுண்குடின்றார். அதே மாதிரி எதிரி மன்னனுடைய குழந்தைய யானைக்காலில் வச்சு மிதிக்க போறாங்க. அந்த குழந்தைய யானையை பார்த்து சிரிக்குது, ஐ யானை அப்படின்னு. அது தன்னை கொல்ல போகுதுன்னு தெரியல. ஒரு புலவர் ஓடி வந்து நிப்பாட்டினார். என்னடா முட்டாளே, அவன் மீது உனக்கு பகை இருந்தா அந்த குழந்தை என்னடா செய்யும் சொல்லி கோவூர் கிளார்கள் என்ன பண்ணாரு? அந்த அந்த கொலையை தடுத்து நிறுத்தி மன்னனை பாவத்திலிருந்து மீட்டார். இது இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதெல்லாம் இப்போ நம்ம போகிற போக்கில் புத்தகத்தினால ஒரு 10 பாட்டை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு 10 பாட்டு 8 தொகையை எளிய முறையில் படிப்பதற்காக உரையாசிரியர்களை வச்சு எழுத வச்சு குறைஞ்ச விலையில் கொடுக்குது, வாங்குங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. சங்க காலத்தில் எல்லாம் இருந்திருக்கு. சங்க காலம் மாதிரி ஒரு காலம் கிடையாது, அது பொற்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இவையெல்லாம் இருந்திருக்கின்றன. எனவே தமிழுக்கு பெருமை சங்க காலத்தில் தான் அப்படின்னு நான் முடிச்சேன்.